எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறது. உண்மையிலே வந்து ஹாய் கைஸ், ஹாய். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் நான் எங்கள் டீம்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட் ட்ரூலி மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அட்லீஸ்ட் சாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக மட்டும் வரல, அதை தாண்டி இந்த படத்தோட ஒவ்வொரு படிலையும் அவர் இருந்திருக்காது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த மியூசிக் அண்ட் எவ்ரி திங். ஆகாஷ் சொல்வார் இந்த மாதிரி அட்லீஸ்ட் சாருக்கு போட்டு காமிச்சா ரியலி லைக் இட் அப்படின்னு. அது எங்கள் டீமுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது. ஸோ யூ ஹவ் ஆல்வேஸ் பின் வித் அஸ் த்ரூ த ஜர்னி. அண்ட் டுடே ஐ திங்க் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். அண்ட் அதை தாண்டி இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ட்ராவல் எங்கள் எல்லாருக்குமே. ஓவர் டைம் ஐ திங்க் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வந்து நடிக்கும்போது உண்மையிலே எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கும்போது எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டோம். எல்லாரும் காய்துவை வெல்கம் பண்ணுங்கள். ஷீஸ் ஆர் அதர் சீஃப் கெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். ஆல்தோ ஷீஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். But beyond everything, I think it felt great. நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் படம் அப்படின்னு சொல்லி வந்தேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எனக்கு ஓவர் த லாஸ்ட் 2-3 years or something. And it felt really great. I think it was a great team to work with, young energy. அதை தாண்டி தமன் சார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். ஆஃப்டர் லாங் கேப் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நான் அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் ரக்ஷன், டிராவிட் ஆகட்டும், எவ்ரி சிங்கிள் பர்சன் இங்கே வந்து தமன் சார் ஆகட்டும், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் கிவன் பாயிண்ட். And of course the beautiful Preeti Mukundan and beautiful Kaidu. It was amazing working with you guys, truly beautiful dancers, beautiful performances. I don't know if you guys have seen the film, but amazing performances unga rendu perum unmele solren. And for obvious reasons Idhe Murli is very close to my heart. Adukku na nandri vandu Akash ku da sollikano. ஏன்னா வந்து as a producer, yes, Akash has done multiple films, but as a director வந்துட்டு அவரோட பேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். பிகாஸ் ஒவ்வொரு சீக்வன்ஸ் அவர் எடுக்கும் போது இஸ் மோர் லைக் அ க்யூரேட்டர். இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கோன்னா அவரோட க்யூரேஷனால தான் இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆகாஷ்க்கு நன்றி. அண்ட் படத்துக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல டிஓபி கிடைச்சா நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த படத்துக்கு 2 சூப்பர் டிஓபிஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஒன் இஸ் மனோஜ் சார் அண்ட் சாய். இட் ஃபெல்ட் அமேசிங் ட்ரூலி ஒர்க்கிங் வித் தெம். அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்துட்டு அவங்க சொல்லுவார், மனோஜ் சார் சொல்லிட்டே இருப்பார், லட்டு மாதிரி எடுத்து தரேன் சார் அப்படின்னு சொல்லி. We really liked it. I hope you guys all like it. Idhe Murli பொறுத்த வரைக்கும் it is one film that is very close to my heart for obvious reasons. But அதை தாண்டி I think okay, ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். அதை தாண்டி I think it felt really great because we made a feel good film by the end of the day. அண்ட் இன்னும் 5 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ்க்கு. ஸோ July 10th படம் ரிலீஸ் ஆக போது. உங்கள் எல்லாருக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா படமும் பிடிக்கும்ன்றது நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். ஸோ July 10th மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். ஓ அழகா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து போர்ட்ரேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே ஒரு இந்த படம் வந்து ஒன் சைட் லவ் சொல்லக்கூடிய ஒரு படம். இன்ஃபேக்ட் இங்கே நிறைய ஒன் சைட் லவ்வர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? இங்கே எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க? ஒரு சவுண்ட் போடுங்க. கம்மியாக தான் இருக்குல்ல. இங்கே எத்தனை பேர் ஒன் சைட் லவ் பண்ணுறீங்க? கையை தூக்கு. அதுதான் ஒன் சைடு லவ்வோட டெப்த்து. எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் ஒன் சைடு லவ் இருக்கும். ஒன் திங் தட் ஐ கேன் ப்ராமிஸ் யூஸ், ஒரு சீன் அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட் ஏதாவது வந்து இட் வில் ரிமைண்ட் யூ ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அதுதான் அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் ஆர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஒன் சைடு லவ் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல்.